ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வெஜிடேபிள் சேமியா உப்மா மசாலா போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான வெஜிடேபிள்ஸ் எல்லாம் எடுத்து அலசி வச்சாச்சு. ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பட்டை லவங்கத்தூள், சோம்புத்தூள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒன்றா தண்ணி விட்டு பேஸ்டாட்டம் ருப்பிக்கலாம். இதை இப்போது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது உப்புமாவுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பின்ன தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாம் வேண்டாம், ஏன்னா நம்ம காரத்துக்கு ஏற்கனவே ருப்பி எடுத்திருக்கோம். கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு பட்டை லவங்கத்தூள் சேர்த்து கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதும் எடுத்து வச்ச காயெல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது காய் வதங்கினதும் ருப்பி வச்ச மசாலா பேஸ்ட்டு சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொச்சதும் எடுத்து வச்சுருக்கிற சேமியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. மதியத்தில் கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான வெஜிடேபிள் சேமியா உப்புமா ரெடி. இது சட்னி கூடவும் சர்வ் பண்ணலாம், இல்லை சூடாக அப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.